ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான மெசேஜ் வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பேஷனை குறிக்குது. வான்ஸ்னாலே ஃபயர் எலிமெண்ட். ஃபயரை டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நீங்கள் உங்களை செல்ஃப் டெவலப் பண்ணுங்கள், செல்ஃப் இம்ப்ரவைஸ் பண்ணுங்கள். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறதுனால உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம், லாங்கிங்ஸும் வேண்டாம். உங்கள் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிடையாது. ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்க பர்சனை சொல்கிறேன். ஆனால் உங்கள் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் நீங்களே தான். அந்த நீங்களே தாங்கிறது உங்களுக்குள்ளே இருக்க டிவைன் செல்ஃப், அதாவது டிவினிட்டி. டிவைன் செல்ஃப்னு கூட சொல்ல வேணாம், டிவினிட்டி. அந்த டிவினிட்டி யார் யார் அப்படின்னா, உங்கள் டிவைன் மேஸ்குலைனோ இல்லை டிவைன் ஃபெமினைனோ அண்ட் ப்ளஸ் டிவைன் சோர்ஸ். ரெண்டுமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே. ஸோ அப்போ உங்களுக்கான ஹாப்பினஸ்க்கான சாவி, சோர்ஸு எல்லாமே நீங்கள் தான். ஓகேயா? ஸோ இன்னொன்று, நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரவைஸ் ஆகிறதுக்கு, நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக மார்ச் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி ஜாலியாக சந்தோஷமாக சுற்றுறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணுமோ, என்னென்ன நாலேஜ் கெயின் பண்ணிக்கணுமோ அதில் எல்லாம் கவனம் செலுத்துங்க. அதை தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பேஷனை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு, உங்கள் பேஷனை கெரியராக வாழ்கிறதுக்கு, இல்லை உங்கள் பேஷனை ரிலேஷன்ஷிப்பாக வாழ்கிறதுக்கு கூட நீங்கள் உங்களோட செல்ஃப் க்ரோத்லேயும், செல்ஃப் டெவலப்மெண்ட்லேயும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லேயும், செல்ஃப் மோட்டிவேஷன்லேயும் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் அலைன்மெண்ட்டோடு இருக்கிறதுக்கு எப்பயும் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த செல்ஃப் அலைன்மெண்ட் மட்டும்தான் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஹார்மோனியஸ் யூனியனுக்கு கொண்டு வரும். அப்படிங்கிறதான் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.